ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோமநாதேஸ்வர் கோயில். அது சென்னையில இருக்கிற அற்புதமான கோயில். இதுக்கு மேல டீடைல்ஸ் எல்லாம் என் அப்பா சொல்லிடுவாரு. தேங்க்ஸ் அவை. வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரம் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம். இதுக்கு 2 ரூட் இருக்குது. ஸோ நம்ம தாம்பரம், முடிச்சூர், மணிமங்கலம் வழியாகவும் போகலாம், இல்லைனா தாம்பரம் கிஷ்கிந்தா இருந்து போனால் 10 கிலோமீட்டர். ஐ திங்க் அந்த ரூட்டை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ரூட் அது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 850 கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவிலில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் வந்து ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஜபிருஷ்ட விமானம், கஜபிருஷ்ட கருவறை, யானையின் பின்பாக வடிவில் இருக்கிற ஒரு அற்புதமான ஆலயம். பல்லவர் மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் இருக்கிற பைரவர் பார்த்திங்கன்னா முதன்மை பைரவர், வாகனம் கிடையாது. இந்த கோயிலில் சந்திரனுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. ஏன்னா சந்திரன் வழிபட்டு அவரோட சாப விமோசனம் பெற்றதுனால இந்த ஊர் பேரே சோமங்கலம். சென்னையில் இருக்கிற நவகிரக ஸ்தலத்தில் சந்திரனுக்கான ஒரு தனி ஸ்தலம் இது. ஸோ சந்திரனே வழிபட்டு இருந்ததுனால இறைவன் பேரும் சோமநாதீஸ்வரர். இந்த கோயிலில் இருக்கிற நடராஜர் பார்த்திங்கன்னா சதுர தாண்டவ மூர்த்தி. காலை மேலே வச்சுருக்க மாட்டார், காலை கீழே வச்சுருப்பார். இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. நந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பி இருக்கும். சிவன் பெருமானை நோக்கி இருக்காமல் அவரை மாதிரியே நந்தியும் வந்து சேம் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது, ஈஸ்டை நோக்கி. அது ஒரு சிறப்பு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கான ஸ்தலம்ன்றதுனால, சந்திரனுக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால, அந்த யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் வந்து சாதகமாக இல்லையோ ஜாதகத்தில், அவங்கெல்லாம் வந்து ஒரு பரிகார நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்கு விசேஷமான ஒரு கோவில்னு சொல்லலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மன நிம்மதி வேணும், மென்டல் பீஸ் வேணும். அதுக்காக நிறைய பேர் இங்கே வராங்க. நிறைய பேர் அதை பலனடைஞ்சும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். வாழ்வில் சில நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும்னு நான் நம்புகிறேன். இந்த கோவில் சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ட்ரோன் ஷாட். நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கோவில் பற்றின எந்த ஒரு சந்தேகமும் ஒரு கொஷின்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவா சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே, பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம், பிறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம்.